சாண்டில்யன் அவர்களின் விலைராணி அத்தியாயம் 62 ராட்சசன் நீதி. இரவின் முதிர்ச்சி காரணமாகவும் வீரகுப்தன் நித்திரை கெடக்கூடாது என்றதன் காரணமாகவும் அரை மூலையில் நின்றிருந்த குத்து விளக்கின் திரி நன்றாக இழுத்து விடப்பட்டிருந்தும் கூட தனது மஞ்சத்தை நாடி வந்தது மகதத்தின் மகாமந்திரி ராட்சசன் என்பதை அரை கண்ணாலேயே பார்த்துவிட்ட வீரகுப்தன் ஒரு முறை மஞ்சத்தில் புரண்டு படுத்தான். நன்றாக நித்திரை செய்பவனைப் போல. அவன் செய்த பாசாங்கை உணர்ந்து கொண்டதால் புன்முறுவல் கொண்ட ராட்சசன், வீரகுப்தா, பாசாங்குக்கு அவசியமில்லை. நான் கதவை திறந்ததுமே நீ விழித்து கொண்டு விட்டாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் கை தலையணைக்கு கீழே போனதையும் கவனித்தேன். என் முகத்தை கண்டதும் அதை மீண்டும் எடுத்து கொண்டதையும் கவனித்தேன். ஆகவே நீ புரண்டு படுக்க வேண்டியதில்லை, எழுந்திருக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டும் வீரகுப்தன் புரண்டு குப்புறப்படுத்த நிலையிலிருந்து எழுந்திருக்காமலேயே பேசினான். மகதத்தின் மகாமந்திரி ராஜ்யத்தை விட்டு எதிரி எல்லைக்குள் இத்தனை தூரம் வருவதற்கு அதிக துணிவு வேண்டும் என்று பாராட்டினான் அவன். துணிவில் எனக்கு குறைந்தவனல்ல நீ, ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீ வேஷம் போடுவாய், நான் போடுவதில்லை என்று சொன்ன ராட்சசன், எனது முத்திரை மோதிரம் எங்கே என்று கையை நீட்டினான். அந்த கேள்வி காதில் விழுந்ததும் திரும்ப மல்லாந்து படுத்து ராட்சசனை நோக்கிய வீரகுப்தன், முத்திரை மோதிரமா என்று ஏதும் அறியாததைப் போல வியப்புடன் வினவினான். ஆம், என் குழந்தையிடமிருந்து நீ பறித்தது என்றான் ராட்சசன். இம்முறை அவனுடைய சொற்களில் உஷ்ணம் தெரிந்தது. வீரகுப்தன் முகத்திலும் உஷ்ணம் பரவியது. என்னை திருடன் என்று சொல்லி இதுவரை யாரும் பிழைத்தது கிடையாது என்றான் உஷ்ணம் குரலிலும் பரவ. உஷ்ணத்தாலும் உள்ள கொதிப்பாலும் வீரகுப்தன் முகம் பரம விகாரப்பட்டு விட்டதை ராட்சசன் கண்டான். ஆயினும் சிறிதும் சலனப்படாத குரலில் சொன்னான், வீரகுப்தா, நீ பிச்சைக்காரன் வேஷம் போட்டு பாட்டலிபுத்திரம் வந்ததை நான் கவனிக்கவில்லை என்று நினைக்காதே. ஒற்றர்களையும் திருடர்களையும் கொல்வது ராஜநீதி என்றாலும் மாவீரனான உன்னை எதுவும் செய்ய நான் விரும்பவில்லை. நீண்ட நாளாக உன்னை போர்க்களத்தில் சந்திக்கும் ஆசைதான் எனக்கு. ஆனால் ஒன்று, முத்திரை மோதிரத்தை எப்படி கைப்பற்றினாய் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை என்றான். வீரகுப்தனின் சலிக்காத முகமும் சிறிது சலித்தது. குழந்தையிடமிருந்து நான் திருடவில்லை உங்கள் மோதிரத்தை. குழந்தை பல பொருட்களுடன் முத்திரை மோதிரத்தையும் தெருவில் எறிந்தது. அதை காலால் மிதித்து யாரும் பார்க்காத போது கையில் எடுத்துக்கொண்டேன் என்று அதுவரை மரியாதையாக பேசிக்கொண்டு போன வீரகுப்தன், ராட்சசா, உன் குழந்தை சொர்ண விக்கிரகம். அதை அடைந்த நீ பாக்கியசாலி. ஆனால் மிகவும் அதிகமாக செல்லம் கொடுத்திருக்கிறாய். மிக ஜாக்கிரதையாக பாதுகாக்கப்பட வேண்டிய உன் முத்திரை மோதிரத்தை உன் குழந்தை எடுக்கும் நிலையில் வைத்தது மிக தவறு என்று மரியாதையை கைவிட்டு ராட்சசனைப் போலவே சகஜ பாஷையில் பேசினான். குழந்தையை வீரகுப்தன் பாராட்டியதால் ராட்சசன் முகம் மலர்ந்தது. நீ சொல்வது உண்மை வீரகுப்தா. ஒரே குழந்தை எனக்கு, ஆகையால் செல்லம் கொடுத்து விட்டேன். ஆனால் முத்திரை மோதிரத்தை நான் கொடுக்கவில்லை. அது எடுக்கும் இடத்திலும் அது இல்லை. அவன் தாயார் எடுத்து கொடுத்து விட்டாள் என்று விளக்கினான் ராட்சசன். அவன் குரலில் மகிழ்ச்சி நிரம்பி நின்றது. முகத்தில் அதன் சாயை பெரிதும் விரிந்தது. அந்த சமயத்தில் படுத்த நிலையிலிருந்து எழுந்திருக்க முயன்ற வீரகுப்தனை, அப்படியே படுத்திரு, எழுந்திருக்க வேண்டாம் என்று கூறி கையால் சைகையும் காட்டினான் ராட்சசன். வீரகுப்தன் கை மெல்ல தலையணையின் அடியை நாட முயன்றது. அதுவும் பயனளிக்காது. அதை வீசும் முன்பு உன் மீது 4-5 குருவாட்கள் விழுந்துவிடும். உன் கை அசையும் போது நானும் அசைவேன். ஆகையால் கத்தி குறிக்கும் வராது என்ற ராட்சசன், வீரகுப்தா, நீ என்னிடம் சிறைப்பட்டிருக்கிறாய். வேண்டுமானால் உனக்கு இடதுகை பக்கம் இருக்கும் சாளரத்தை பார் என்றான். மல்லாந்து படுத்தபடி கண்களை மட்டும் திருப்பி சாளரத்தை கவனித்த வீரகுப்தன் அங்கு சமரகுப்தனும் இன்னொரு வீரனும் குருவாட்களை ஏந்தி நிற்பதை பார்த்தான். அதே சமயத்தில் கதவு புறம் கண்களை திருப்பியதும் அங்கு ராட்சசனுக்கு பின்னால் 2 வீரர்கள் வந்து நிற்பதைக் கண்டு தான் நன்றாக சூழப்பட்டு விட்டதை புரிந்து கொண்ட வீரகுப்தன், எப்படியும் இந்த சத்திரக்காரன் குருநாதருக்கு வேண்டியவன் என்று தெரிகிறது. அவன் கூக்குரல் கிளப்பினால் ராட்சசன் எப்படி என்னை அழைத்து செல்ல முடியும் என்று உள்ளூர கேட்டுக்கொண்டான். அவன் மனதில் ஓடிய எண்ணங்களை ராட்சசனும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவன் இதழ்களில் இளநகை அரும்பியது. வீரகுப்தா, உன்னை வரவேற்ற சத்திரக்காரனும் மற்ற 2வரும் கை கால்கள் கட்டப்பட்டு ஒரு அறையில் உருட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாய்களிலும் துணி அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நிலைமையை தெளிவாக்கிய ராட்சசன், எழுந்திரு வீரகுப்தா, 3ஆம் ஜாமத்துக்கு முன்பாகவே இந்த ஊரின் எல்லையை நாம் தாண்டிவிட வேண்டும் என்றான்.
தப்பும் முயற்சி பலனளிக்காது என்பதை புரிந்து கொண்ட வீரகுப்தன் மெல்ல எழுந்து கட்டிலில் உட்கார்ந்தான். பிறகு அரை சாளரத்தை நோக்கி, சமரகுப்தா, குப்தர்கள் இப்படி குடும்ப துரோகம் செய்தது கிடையாது. நீ விதிவிலக்கு போலிருக்கிறது என்றான். சமரகுப்தன் ஏதோ சொல்ல முயன்றான். அவனை தனது ஒரு கையின் சைகையால் அடக்கிய ராட்சசன், வீரகுப்தா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியதுடன் பாட்டலிபுத்திரம் சென்றதும் சமரகுப்தன் செய்த இந்த சேவைக்கு பரிசு காத்திருக்கிறது என்றும் சொன்னான். இவன் செய்வது சேவையா? மிகுந்த இகழ்ச்சியுடன் வினவினான் வீரகுப்தன். ஒருவருக்கு சேவை செய்யும் போது இன்னொருவருக்கு துரோகம் செய்வது அவசியமாகிறது என்ற ராட்சசன், சரி சரி, புறப்படு, நாம் சீக்கிரம் சந்திரகுப்தன் எல்லையை தாண்டிவிட வேண்டும் விடுவதற்குள் என்றான். அடுத்த வினாடி சாளரத்தின் மூலம் சமரகுப்தனும் இன்னொரு வீரனும் ஏறி குதித்தார்கள் அறைக்குள். ராட்சசன் சிறிது விலகவே அவனுக்கு பின்னால் நின்ற இரு வீரர்களும் வீரகுப்தனை அணுகினார்கள். அப்படி நால்வரால் சூழப்பட்டிருந்தாலும் அலட்சியமாக அவர்களை பார்த்த வீரகுப்தன் தலையணையின் அடியில் இருந்த மெல்லிய குருவாலை எடுத்து தனது கச்சையில் சொருகிக் கொண்டான். அதை ராட்சசன் ஆட்சேபிக்கவில்லை. அந்த கத்தியை பிடுங்க எத்தனித்த சமரகுப்தனையும் தடுத்து, அவரை தொடாதே, அந்த கத்தி அவரிடம் இருக்கட்டும், அவர் வாளையும் அணிந்து கொள்ளட்டும் என்று கூறிய ராட்சசன், வீரகுப்தா, என் தலைநகர் வரும் வரை தப்ப முயலுவதில்லை என்று நீ எனக்கு வாக்கு கொடுத்தால் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் வீரனாக பயணம் செய்யலாம் என்றான். அதை ஒப்புக்கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் வீரகுப்தன். அதற்கு மேல் அரை வினாடியும் தாமதிக்காத ராட்சசன் அறையை விட்டு வெளியே கிளம்பினான். வீரகுப்தனும் மற்ற வீரர்களும் அவனை தொடர்ந்தார்கள். வாயிலில் வீரகுப்தன் புரவியும் ராட்சசன் புரவியும் அக்கம் பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கவே இருவரும் அதில் ஏறி மற்ற வீரர்கள் தொடர பயணத்தை துவங்கினர். ராட்சசன் பயணத்தில் எந்தவித துரிதத்தையும் காட்டவில்லை. மேற்கும் கிழக்கும் பிரியும் கூட்டுப்பாதை வந்ததும் கிழக்கில் திருப்பினான் ராட்சசன். அங்கிருந்து நேராக பாட்டலிபுத்திரம் செல்லும் மார்க்கத்தில் விடாது பயணம் செய்த ராட்சசன் அடுத்த 4 நாட்களில் மகதத்தின் எல்லையில் புகுந்தான். அது கங்கை சமவெளி என்பதை செழித்த பயிர்களும் உயர்ந்து அழகாக காணப்பட்ட மரங்களும் உணர்த்தின. மகத எல்லையிலேயே துவங்கிவிட்ட பாதுகாப்பு படை வீரர்களின் நடமாட்டம் போக போக வலுப்பட்டதை வீரகுப்தன் கண்டான். ராட்சசன் போர் நிலையில் மகதத்தை வலுப்படுத்திவிட்டதை கண்ட வீரகுப்தன், இப்பேற்பட்ட அழகிய ராஜ்யம் போரால் நாசமாக போகிறதே என்ற நினைப்பால் துக்க பெருமூச்சு விட்டான். அதை கவனித்த ராட்சசன் சொன்னான், போர் துவங்கப் போகிறது, ஆகையால் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறேன் என்று. போர் துவங்கப் போகிறது என்று யார் சொன்னது என்று வினவினான் வீரகுப்தன். துவங்கிவிட்டது என்று நான் சொல்லியிருக்க வேண்டும். ராட்சசன் குரலில் விசனம் இருந்தது. துவங்கிவிட்டதா? எப்பொழுது? வீரகுப்தன் கேள்வியில் வியப்பு இருந்தது. சந்திரகுப்தன் படைகள் தக்ஷசீலத்திலிருந்து புறப்பட்டு விட்டதாக கேள்வி. அதற்கு சரியான படைத்தலைவன் கூடாது என்றுதான் உன்னை சிறை செய்தேன் என்றான் ராட்சசன். நான் என்ன அத்தனை முக்கியமா? வீரகுப்தன் கேட்டான். சந்திரகுப்தன் படையை போர் முறையில் ஒழுங்காக நடத்தக்கூடியவன் நீ ஒருவன்தான். அப்பொழுது மகாராஜா? சந்திரகுப்தன் பெரிய வாள் வீரன். ஆனால் போர் அனுபவம் போதாது. உன்னை போல வியூகங்களையும் வகுக்க தெரியாதவன். குருநாதர் சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? சொல்லிக் கொடுப்பார். ஆனால் கற்றுக்கொண்டு போர் நடத்த அவகாசமில்லை. இதை மிக திட்டமாக சொன்னான் ராட்சசன். இப்படி விவாதித்து கொண்டே அடுத்த 6 நாட்களில் மகதத்தின் தலைநகரை எட்டிவிட்ட ராட்சசனை பிரமிப்பு தட்டும் கண்களுடன் பார்த்தான் வீரகுப்தன். பாட்டலிபுத்திரம் முழு போர்க்கோலம் போட்டு நின்றது. அதன் பெரும் கதவுகளும் பல வாயில்களும் பயங்கரமான பாதுகாப்பில் இருந்தன. ராட்சசன் தலைநகரத்தின் மேற்கு வாயிலை அடைந்து கையை அசைத்ததும் பெரும் கதவுகள் பெரிய சப்தத்துடன் திறந்தன. அவற்றுக்குள் சென்ற ராட்சசன் தனது மாளிகையை நோக்கி புரவியை நடக்கவிட்டான். நகருக்குள் நுழைந்ததில் இருந்து ராட்சசன் பெரும் உற்சாக கூச்சலுடனும் மகிழ்ச்சி கோஷங்களுடனும் வரவேற்கப்பட்டான். பல மாளிகையின் உப்பரிகையிலிருந்து மங்கையர் அவன் மீது பூமாரி பொழிந்தனர். அவன் வந்துவிட்டதை அறிவிக்க அரண்மனை தாரைகள் முழங்கின. இப்படி அரசனை போல வீதிகளில் பவனி வந்த ராட்சசன் தனது புரவியிலிருந்து குதித்து வீரகுப்தன் புரவியை நோக்கி வந்து கையை நீட்டினான். அதன் காரணத்தை உணர்ந்த வீரகுப்தன் தனது வாளை கச்சையிலிருந்து அவிழ்த்து எடுத்து ராட்சசனிடம் அளித்தான். வீரகுப்தா, உன்னை சிறை செய்வதை தவிர வேறு வழியில்லை எனக்கு என்று மரியாதையுடன் கூறிவிட்டு அவனை புரவியில் இருந்து இறங்கச் சொல்லி,
சந்திரகுப்தன் தமையனை நமது கங்கை சிறையில் அடைத்து வையுங்கள், இந்த சமரகுப்தனை நமது பாதாள சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட வீரர்கள் பலர் இருவரையும் சூழ்ந்து கொண்டதும் கூறினான் சமரகுப்தன், மகாமந்திரி, என் சேவைக்கு பரிசு கொடுப்பதாக வாக்களித்தீர்களே என்று. வீரகுப்தனுக்கு நீ செய்த துரோகத்துக்கு இதுதான் பரிசு என்று கூறிய ராட்சசன் தனது மாளிகைக்குள் நுழைந்து சென்று விட்டான். வீரர் இருவர் வீரகுப்தனை அணுகி, வீரரே, எங்களை தொடர்ந்து வாருங்கள் என்று மரியாதையாக அழைத்தனர். சமரகுப்தனுக்கு அழைப்பு எதுவும் இல்லை. அவன் வாளும் அவனது வீரர்களின் வாட்களும் மகத வீரர்களால் பலவந்தமாக அகற்றப்பட்டன. சமரகுப்தனை மட்டு மரியாதை சிறிதும் இன்றி இழுத்து சென்றனர். இது அநியாயம் என்று பெரிதாக கூவினான் சமரகுப்தன். ராட்சசன் நீதி இது என்று ஒரு வீரன் அவனை திருத்தினான். கையை ஒரு மடக்கு மடக்கி திருப்பவும் செய்தான். பெரிதாக அலறினான் சமரகுப்தன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.